வணக்கம் நண்பர்களே. இண்டிபெண்டன்ட் சேனல் நாட்டு நடப்பில் ஏற்படும் முக்கியமான சம்பவங்களை நியாயமாகவும் ஆழமாகவும் விவரித்து அந்த சம்பவங்கள் தொடர்பான மக்கள் சட்ட உரிமைகள் என்ன என்பதை விளக்குவதே எங்கள் நோக்கம். எளிமையான தமிழில் உரிமைகள் பற்றி சொல்லி தேவையான போது சட்ட ஆலோசனைகள் பெற வழிகாட்டும் சேனலாகவும் இது செயல்படுகிறது. உங்கள் சட்ட உரிமைகளை அறிந்து விழிப்புணர்வுடன் செயல்பட உதவுவதற்காகவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட இஷ்யூ என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். இது ஒரு இலவசமான மக்களுக்கு உதவும் அமைப்பு. நன்றி, வணக்கம். காவல்துறை விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் நடைமுறைகள் என்னென்ன இந்த காணொளியில் காண்போம். திருமணம் காவல் அதிகாரி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டை உள்ள எல்லோருக்கும் தெரியும். இதுபோன்ற போலீசார் விசாரணை முறைகள் மற்றும் விசாரணையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு என்பது முக்கியமான அம்சமாக உள்ளது. இப்பொழுது இந்தியாவில் சமீபத்தில் நடைமுறைப்படுத்த பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா, பிஎன்எஸ்எஸ் சட்டங்கள் காவல் விசாரணை கைது நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் சில சட்டப்பூர்வமான பாதுகாப்புகள் வழங்குகின்றன. ஒரு குடிமகனை போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் போதோ அல்லது கைது செய்யும் போதோ அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, மக்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்ன, அதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவாக வேண்டும். ஒரு வழக்கில் ஒரு நபர் சந்தேகப்படும் நபராக இருந்தால், சாட்சியாகவோ இருந்தால் போலீசார் அந்த நபரை விசாரணைக்கு அழைக்கலாம். அவர்கள் விசாரணைக்கு அழைக்கும் போது அந்த எஃப்ஐஆர் காப்பியை கோரலாம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு 35 பிரிவின் கீழ் 2 போலீசார் ஒருவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அதில் வழக்கு குறித்த விவரங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் வழக்கறிஞருடனோ தனியாகவோ விசாரணைக்கு ஆஜராகலாம்.